ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஆஃப்டர் லாங் டைம் இன்றைக்கி நம்ம திரும்பவும் ஒரு புது வீடியோ பார்க்க போகிறோம். என்ன டாபிக் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பேப்பர் நம்பர் 5 ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங்கில் இருக்கிற அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ். ஸோ இந்த டாப்பிக்கில் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற டாபிக் என்னென்னு கேட்டிங்கன்னா, அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் 1 அண்ட் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ்னால் என்ன, அது எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அசிஸ்ட் இன் ப்ரிப்பேரிங் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட், தட் இஸ் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் அண்ட் பேலன்ஸ் ஷீட். ஒரு ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு அசிஸ்ட் பண்ணுது. அசிஸ்ட்னால் எப்படி அசிஸ்ட் பண்ணுது? ஒரு ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டில் இருக்கிற ஐட்டங்கள் இருக்குது, நிறைய இருக்குது. அசட்ஸ் இருக்குது, லைபிலிட்டிஸ் இருக்குது, கேஷ் இருக்குது, பேங்க் இருக்குது, கேபிட்டல் இருக்குது. இதெல்லாம் எப்படி நம்ம போஸ்ட் பண்ண போகிறோம்? டேரெக்டாக கேபிட்டல்னு போட்டுடலாமா, இல்லை அதுக்குன்னு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கு இல்லையா? அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், அந்த நார்ம்ஸை மென்ஷன் பண்ணுறது தான் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ். நாட் ஓன்லி பேலன்ஸ் ஷீட், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் இருக்கிற ப்ராஃபிட்டு, இன்ட்ரெஸ்ட், டேக்ஸ் போர்ஷன், அதுக்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கும். டேக்ஸ்னால் இவ்வளோ பர்சன்டேஜ் தான் சார்ஜ் பண்ணணும், இன்ட்ரெஸ்ட்னால் இந்த பேசிஸில் தான் சார்ஜ் பண்ணணும். இந்த மாதிரி என்னென்ன பேசிஸில் நம்ம சார்ஜ் பண்ணுறோன்னு சொல்லி அசிஸ்ட் பண்ணுறது தான் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ். அடுத்தது அசிஸ்ட் இன் இம்ப்ரூவிங் குவாலிட்டி ஆஃப் ஒர்க். நார்மலாக ஒரு அக்கௌண்டன்ட், 2 அக்கௌண்டன்ட் இருக்காங்க. ஒரு அக்கௌண்டன்ட் நார்மல் அக்கௌண்டன்ட், இன்னொரு அக்கௌண்டன்ட் ப்ரொஃபஷனல் அக்கௌண்டன்ட். அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸை ஃபாலோ பண்ணாமல் அக்கௌண்ட்ஸ் போடுற பர்சன் ஒரு நார்மலான அக்கௌண்டண்ட்டாக தான் இருக்க முடியும். அதே அக்கௌண்டன்ட் ப்ரொஃபஷனலாக இருக்கணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா, அந்த பர்டிகுலர் அக்கௌண்டன்ட் இந்த அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸை ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் ப்ரொஃபஷனலைஸ் ஆக முடியும். ப்ரொஃபஷனலைஸுங்கிறது என்ன குறிக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, குவாலிட்டி ஆஃப் ஒர்க்கு அங்கே இன்க்ரீஸ் ஆகுது. எப்படி குவாலிட்டி ஆஃப் ஒர்க் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா, அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸில் இருக்கிற ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், கோல்டன் ரூல்ஸ், இதை ஃபாலோ பண்ணி அந்த பர்சன் அக்கௌண்ட்ஸ் போடுறான். அதனால ஆட்டோமேட்டிக்காக அவனோட குவாலிட்டி ஆஃப் ஒர்க் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் அசிஸ்ட் இன் இம்ப்ரூவிங் குவாலிட்டி ஆஃப் ஒர்க். ஹெல்ப்ஸ் இன் கம்பேரிங் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆஃப் 2 or more ஆர்கனைசேஷன். இப்போ நான் சொன்ன அதே பாயிண்ட் தான். ஒரு ஃபினான்ஷியல் ஆர்கனைசேஷன் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் ஃபாலோ பண்ணாமல் அக்கௌண்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க. இன்னொரு ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் ஃபாலோ பண்ணி ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க. நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஒரு ஆர்கனைசேஷன் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸை ஃபாலோ பண்ணி ப்ரிப்பேர் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, அவங்களோட குவாலிட்டி, அவங்களோட அந்த லுக்கில் ஆட்டோமேட்டிக்காக டிஃப்ரென்ஸ் தெரியும். எல்லா இடத்துலையும் கோட் நம்பர், ரூல் நம்பர், நோட்ஸ் நம்பர் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதே நார்மலாக அக்கௌண்ட்ஸ் போட்டவனுக்கும் டேலி கரெக்டாக இருக்கும், ஆனால் அந்த குவாலிட்டி தெரியாது. ஸோ எந்த ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங்கில் எந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் ப்ராப்பராக இருக்குங்கிறத நம்ம கம்பேர் பண்ணுறதுக்காகவும் இந்த அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இப்போ நம்ம பார்க்க போகிறது AS-1 அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் நம்பர் 1. அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் நம்பர் 1 என்ன சொல்லுது? டிஸ்க்ளோஷர் ஆஃப் அக்கௌண்டிங் பாலிசி. நம்ம கம்பெனியில் அக்கௌண்டிங் பாலிசி ஃப்ரேம் பண்ணுறோம். அந்த அக்கௌண்டிங் பாலிசியை நம்ம டிஸ்க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லுது. ஏன் டிஸ்க்ளோஸ் பண்ணணும்? நம்ம பாலிசி நம்ம வச்சுக்கிட்டா என்ன? எதுக்காக நம்ம டிஸ்க்ளோஸ் பண்ணுறோம்? ஏன்னா நம்மளை நம்பி ஷேர் வாங்குறாங்க, நம்மளை நம்பி கிரெடிட்டார் சப்ளை பண்ணுறாங்க, நம்மளை நம்பி நம்மக்கிட்ட டெபாசிட் கொடுக்குறாங்க, நம்மளை நம்பி நமக்கு பேங்க் லோன் கொடுக்குறாங்க. அப்போது நம்மளோட பாலிசி என்ன அப்படிங்கிறத அவங்களுக்கு மென்ஷன் பண்ணாதான் அவங்க நமக்கு ப்ராப்பராக சர்வீஸ் பண்ணுவாங்க. நம்மளோட பாலிசியில் போட்டிருக்கு, ஆஸ் பர் அவர் பாலிசி லோன்ஸ் ரிசீவ்டு வில் நாட் பி ரீபெய்டு அப்படின்னு போட்டிருக்கு. அதை நம்ம டிஸ்க்ளோஸ் பண்ணவே இல்லை பேங்கர்ஸ்ட்டை. பேங்கர் என்ன நம்புறாங்க? இவங்க ஒரு ரெப்யூட்டடான கம்பெனி, ரீபே பண்ணிடுவாங்கங்கிற பேசிஸில் நமக்கு லோன் கொடுக்குறாங்க. ஆனால் நம்ம பாலிசியில் நம்ம டிஸ்க்ளோஸ் பண்ணாமல் விட்டுருந்தோம்னா, நம்ம பாலிசியில் நமக்கு இந்த மாதிரி ரீபே பண்ண மாட்டோம் அப்படிங்கிறதே தெரியாது பேங்க்குக்கு. அப்புறம் எப்படி அவங்க நமக்கு லோன் கொடுப்பாங்க? இது ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டேக் ஹோல்டர்ஸ் கிட்டையும் அக்கௌண்டிங் பாலிசி என்ன அப்படிங்கிறத கிளியராக டிஸ்க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னு தான் இந்த AS நம்பர் 1 சொல்லுது. முக்கியமாக இதை டிஸ்க்ளோஸ் பண்ணுறது எந்த பேசிஸ்லனா, நம்ம ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் ப்ரிப்பேர் பண்ணுறோம் இல்லையா, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட், பேலன்ஸ் ஷீட், இதிலலாம் நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கிற ஒவ்வொரு டிரான்சாக்ஷன், ஒவ்வொரு ஐட்டமும் என்ன பேசிஸில் நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் சேல்ஸ் 50,000 - 2,000 48,000 அப்படின்னு சொல்லி நம்மளோட பேலன்ஸ் ஷீட்டில் போட்டிருக்கோம். 50,000 என்ன, 2,000 என்னங்கிறது என்ன பேசிஸில் நம்ம அந்த 2,000 எடுத்திருக்கோம்? பேட் டெப்ஸ் எடுத்திருக்கோமா? அப்போ பேட் டெப்ஸ்னால் ஏன் பேட் டெப்ஸை 2,000 போட்டிருக்கோம்? என்ன பேசிஸில் நம்ம பேட் டெப்ஸை கால்குலேட் பண்ணியிருக்கோம்? இந்த பேசிஸே எது மூலமாக நமக்கு தெரிய வருது? நம்மளோட அக்கௌண்டிங் பாலிசி மூலமாக தான் தெரிய வருது. நமக்கு தெரியும் இந்த பேசிஸில் கால்குலேட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு. டக்குன்னு பேலன்ஸ் ஷீட்டை எடுத்து பார்க்குற ஒரு பர்சன் எப்படி இது பேட் டெப்ஸா இல்லையா அப்படின்னு தெரிஞ்சுப்பான். அப்போ நம்மளோட அக்கௌண்டிங் பாலிசியில் எப்படி பேட் டெப்ஸை டிரைவ் பண்ணியிருக்கோங்கிறத மென்ஷன் பண்ணணும். மென்ஷன் பண்ணதை மக்களுக்கு டிஸ்க்ளோஸ் பண்ணணும். அப்போ தான் அவங்களால தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டில் இருக்கிற ஒவ்வொரு ஐட்டமும் என்ன பேசிஸில் வந்திருக்குங்கிறத டிஸ்க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிற பிரின்சிபலுக்கு பேர் தான் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் 1 டிஸ்க்ளோஷர் ஆஃப் அக்கௌண்டிங் பாலிசி.
இந்த அக்கௌண்டிங் பாலிசியில் 3 இம்பார்ட்டண்ட்டான அசம்ஷன்ஸை மென்ஷன் பண்ணுது. ஃபஸ்ட் அசம்ஷன் கோயிங் கன்சர்ன் பற்றி நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்துருக்கோமான்னு தெரியலை, இப்போ நான் வந்து கிளியராக மென்ஷன் பண்ணுறேன். கோயிங் கன்சர்ன் என்ன குறிக்குது அப்படின்னா, ஒரு பிஸ்னஸ் லைஃப் லாங் ரன் ஆகிக்கிட்டே இருக்கும். இது என்ன சொல்ல வராங்க சிம்பிளாக அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு கம்பெனியில் 1000 பர்சன்ட் இருக்காங்க, அதில் 2 பேர் வந்து இறந்துட்டாங்க அப்படின்னா அந்த கம்பெனி இழுத்து முடியுமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. ஆஸ் பர் கம்பெனிஸ் ஆக்ட் 2013 கோயிங் கன்சர்ன் பிரின்சிபல் இல்லை கோயிங் கன்சர்ன் அசம்ஷன் என்ன சொல்லுதுன்னா, ஒரு கம்பெனி அதுவாக ப்ராப்பர் வைண்ட் அப் நம்ம வந்து நோட்டீஸ் கொடுத்து இல்லை வந்து கவர்மெண்ட் ஆர்டர் மூலமாக வைண்ட் அப் ஆகிற வரைக்கும் கண்டினியூ ஆகிக்கிட்டே இருக்கும். எந்த ஒரு டெத்துனாலேயோ இல்லை எந்த ஒரு டிஸ்ட்ரக்ஷன்னாலேயோ ஒரு கம்பெனியை அழிக்க முடியாது அப்படின்னு சொல்கிறது தான் கோயிங் கன்சர்ன் அசம்ஷன். கன்சிஸ்டன்சி, ஒரு அக்கௌண்டிங் பாலிசி நம்ம ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னா அந்த அக்கௌண்டிங் பாலிசியை கன்சிஸ்டண்ட்டாக வருஷம் ஃபாலோ பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், டெப்ரிசியேஷனில் நம்ம வந்து ரிட்டன் டவுன் வேல்யூ மெத்தட் ஃபஸ்ட் இயரில் ஃபாலோ பண்ணுறோம், செகண்ட் இயரில் நம்ம திரும்ப வந்து ரிட்டன் டவுன் வேல்யூ மெத்தடை ஃபாலோ பண்ணுறோம், தேர்ட் இயரில் ஸ்ட்ரெயிட் லைன் மெத்தடுக்கு மாறுறோம் அப்படின்னு கேட்டால் மாறக்கூடாதுன்னு இந்த அசம்ஷன் சொல்லுது. ஏன் மாறக்கூடாதுன்னு சொல்லுது? இட் ஷுட் பி கன்சிஸ்டன்ட்லி ஃபாலோட் ஃப்ரம் 1 year to another. ஒரு வருஷம் நம்ம ஒரு பாலிசியை ஃபாலோ பண்ணுறோன்னா அதே பாலிசியை தான் வருஷம் கண்டினியூ பண்ணணும், வருஷம் மாற்றக்கூடாது அப்படின்னு சொல்கிறது தான் வந்து கன்சிஸ்டன்சி பிரின்சிபல். அடுத்தது அக்ரூவல் கான்செப்ட். அக்ரூவல் அப்படிங்கிறது அக்ரூவ்டு ஆர் ஏர்ன்டு அப்படின்னு சொல்கிறாங்க. அக்ரூவ்டு ஆர் ஏர்ன்டு அப்படின்னா என்னென்னா, ஒரு ரெவென்யூ இல்லை ஒரு காஸ்ட் இருக்குது, அந்த ரெவென்யூவோ காஸ்ட்டோ வந்து ஏர்ன் பண்ண உடனேயே அதை வந்து என்டர் பண்ணிடணும், கைக்கு பணம் வரலையே அப்படிங்கிற வரைக்கும் வெயிட் பண்ணக்கூடாது. சிம்பிளாக சொன்னால் நம்மளோட அக்கௌண்ட்ஸில் அவுட்ஸ்டாண்டிங் அப்படிங்கிற மாதிரி ஒரு வேர்ட் படிச்சிருப்போம். அதுக்கு என்ன அர்த்தம்? வர வேண்டிய சேலரி, பே பண்ண வேண்டிய சேலரி, அது நமக்கு இன்னும் கைக்கு வரல, கையை விட்டு போகலை. ஆனால் ஏன் நம்மளோட ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் மென்ஷன் பண்ணுறோம்? ஏன்னா அதுதான் அக்ரூவல் கான்செப்ட். ஒன்ஸ் ஏர்ன் ஆயிடுச்சு, வரப்போகுதுன்னு முடிவாயிருச்சு, என்ட்ரு பண்ணிடுங்க, கொடுக்க போகிறோன்னு முடிவாயிருச்சு, என்ட்ரு பண்ணிடுங்க. எதுக்காக வந்து வர்ற வரைக்கும் வந்து நம்ம மென்ஷன் பண்ணுறோம்? அது இன்னொரு பேசிஸ் இருக்குது, கேஷ் பேசிஸ்ன்னு சொல்லி தனி. கேஷ் பேசிஸில் தான் வந்து கைக்கு வந்ததுக்கப்புறமா கையை விட்டு போனதுக்கப்புறமா என்ட்ரு பண்ணுவோம். அக்ரூவல் பேசிஸில் வரப்போகுதுன்னு தெரிஞ்சாலோ இல்லை போகுதுன்னு தெரிஞ்சாலே என்ன பண்ணிடுவோம்? ஆட்டோமேட்டிக்காக அதை மென்ஷன் பண்ணிடுவோம். ரெவன்யூஸ் அண்ட் காஸ்ட் டு பி சார்ஜ் as soon as it is earned and not after received. ரிசீவ் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை, ஏர்ன் பண்ண உடனே அதை மென்ஷன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்கிறது தான் வந்து அக்ரூவல் கான்செப்ட். அடுத்தது ஃபேக்டர்ஸ் கவர்னிங் அப்ளிகேஷன். எந்தெந்த பேசிஸில் நம்மளோட அக்கௌண்டிங் பாலிசியை வந்து நம்ம அப்ளை பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் வந்து இந்த ஃபேக்டர்ஸ். ஃபஸ்ட்டு ஒன் ப்ரூடன்ஸ். ப்ரூடன்ஸில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கிரியேஷன் ஆஃப் எஸ்டிமேட்ஸ் ஒன்லி இன் கேஸ் ஆஃப் அன்சர்டைனிட்டி. ஒரு எஸ்டிமேட் நம்ம க்ரியேட் பண்ணுறோம் எப்போ, இதுதான் முக்கியமான வேர்டு, அன்சர்டைனிட்டி இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து எஸ்டிமேட் க்ரியேட் பண்ணுறோம். விச் மீன்ஸ் கன்ஃபார்மாக நமக்கு வந்து ஏதோ ஒரு லாஸோ ஏதோ ஒரு நெகட்டிவோ வரப்போகுதுன்னு தெரிஞ்சால் மட்டும்தான் நம்ம எஸ்டிமேட் க்ரியேட் பண்ணுறோம். இங்கே எஸ்டிமேட்டுன்னு மென்ஷன் பண்ணுறது நம்மளோட அக்கௌண்டிங் டேர்மில் ப்ரொவிஷன்னு சொல்லலாம். நம்ம ப்ரொவிஷன் ஃபார் பேட் டெப்ட்ஸ் க்ரியேட் பண்ணுறோம், ஆனால் அந்த ப்ரொவிஷன் வந்து நம்ம என்ன பண்ண மாட்டோம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து வந்துருச்சு லாஸ், அதுக்கப்புறம் பண்ண மாட்டோம். பேட் டெப்ட்ஸுங்கிறதே என்னது? டெப்டார்ஸ்க்கு நம்ம கிரெடிட் கொடுத்துருக்கோம், அவன் மேபி ரீபே பண்ணுவானா மாட்டானா, பண்ணாமல் போயிட்டா என்ன பண்ணுறது, நமக்கு லாஸ் ஆயிரும் இல்லையா? அதுக்காக தானே நம்ம வந்து ப்ரொவிஷன் க்ரியேட் பண்ணுறோம். அப்போது அந்த இடத்துல ஒரு அன்சர்டைனிட்டி இருக்குது, வராது வரலாமல் போகலாம் அப்படிங்கிற ஒரு அன்சர்டைனிட்டி இருக்குது. அதனால தான் நம்ம எஸ்டிமேட் ஆர் ப்ரொவிஷன் க்ரியேட் பண்ணுறோம். ஆனால் ப்ராஃபிட், அந்த டெப்டார் வந்து அதிகமாக நமக்கு பே பண்ண போகிறான் அப்படின்னு தெரிஞ்சால் ஏதாச்சும் நம்ம ஒரு எஸ்டிமேட் க்ரியேட் பண்ணுவோமா? பண்ண மாட்டோம். ஏன்னா ஒரு அன்சர்டைனிட்டிங்கிற ஒரு சுச்சுவேஷன் வந்தால் மட்டும்தான் நம்ம எஸ்டிமேட் க்ரியேட் பண்ணுறோம். கன்ஃபார்மாக வந்துடும் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனில் நம்ம எதுவும் பண்ண மாட்டோம். கிளியராக எழுதியிருப்பேன். கிரியேட்டிங் ப்ரொவிஷன் பிஃபோர் த லாஸ் அரைவ்ஸ் பட் ரெக்கார்டிங் ப்ராஃபிட்ஸ் ஒன்லி ஆஃப்டர் இட் இஸ் ரிசீவ். லாஸை பொறுத்த வரைக்கும் வரப்போகுதுன்னு தெரிஞ்சாலே ப்ரொவிஷன் கிரியேட் பண்ணி என்டர் பண்ணிடுவோம், அக்கௌண்ட்ஸ்லேயே போட்டுருவோம், நம்ம மைண்டில் வச்சுக்க மாட்டோம், அக்கௌண்ட்ஸ்லேயே போட்டுருவோம். ஆனால் ப்ராஃபிட்டு கையில் கிடைச்சதுக்கு அப்புறம் தான் நெட் ப்ராஃபிட், கிராஸ் ப்ராஃபிட், புக் ப்ராஃபிட் சொல்லி மென்ஷன் பண்ணுறோமே தவிர ப்ராஃபிட் வரப்போகுது அப்படின்னு தெரிஞ்சு யாராச்சும் முன்னாடியே வந்து எஸ்டிமேட்டட் ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லி என்னைக்காச்சும் போட்டிருக்கோமா? போட மாட்டோம். ஏன்னா ப்ரூடன்ஸ் பிரின்சிபல் என்ன சொல்லுது? ஒன்லி இன் கேஸ் ஆஃப் அன்சர்டைனிட்டி மட்டும்தான் நீ எஸ்டிமேட் கிரியேட் பண்ணணும், ப்ராஃபிட் கேசஸில் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லுது. அடுத்தது சப்ஸ்டன்ஸ் ஓவர் ஃபார்ம். சப்ஸ்டன்ஸ் ஓவர் ஃபார்ம் அப்படிங்கிறது என்னென்னா, ரியாலிட்டியை பேஸ் பண்ணி தான் அக்கௌண்ட்ஸ் பண்ணணும், லீகாலிட்டியை பேஸ் பண்ணி கிடையாது. என்னது இது ரியாலிட்டி லீகாலிட்டி புரியாத வேர்ட்ஸாக சொல்கிறீங்க அப்படின்னு உங்கள் மைண்டில் தோணலாம். ரியாலிட்டி அப்படிங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா,
ரியலாக என்னைக்கு டிரான்சாக்ஷன் நடந்திருக்கோ அதுதான் ரியாலிட்டி. லீகாலிட்டிங்கிறது லீகலாக நம்ம கைக்கு என்னைக்கு வந்திருக்குங்கிறது லீகாலிட்டி. ரியாலிட்டினா என்னைக்கு நம்ம வாங்கினோம், லீகாலிட்டினா என்னைக்கு நம்ம கைக்கு வந்திருக்கு. ஸோ நம்மளோட அக்கௌண்ட்ஸ் எதை பேஸ் பண்ணி இருக்கணும், ரியாலிட்டி பேஸ் பண்ணி தான் இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஹையர் பர்ச்சேஸ் சிஸ்டம் எல்லாரும் படிச்சிருக்கீங்க. ஹையர் பர்ச்சேஸ்னால் என்னங்கிறத ஒரு லைனில் சொல்லிடுறேன். பொருளை நம்ம முன்னாடியே வாங்கிடுவோம், ஆனால் பணத்தை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாத தவணையாக கட்டி கடைசியாக மொத்தமாக கட்டுவோம். ஓனர்ஷிப் எப்போ ட்ரான்ஸ்ஃபர் ஆகும், கடைசி இன்ஸ்டால்மெண்ட் பே பண்ணதுக்கு அப்புறமா தான் நமக்கு கைக்கு வந்து ஓனர்ஷிப் வரும். நீங்கள் சொல்லலாம் as per சேல் ஆஃப் குட்ஸ் ஆக்ட் வந்து ஓனர்ஷிப் ட்ரான்ஸ்ஃபர் ஆச்சுன்னா தானே அது சேல்னு கன்சிடர் பண்ணுவீங்க, ஓனர்ஷிப் ட்ரான்ஸ்ஃபர் ஆகலைன்னா அது சேல் கிடையாதுல்ல, அப்புறம் ஏன் இங்கே எப்படி சொல்கிறீங்கன்னு கேட்கலாம். அது லா. இங்கே நம்ம படிக்கிறது அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ். அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் என்ன சொல்லிடுச்சு அப்படின்னா, as per சப்ஸ்டன்ஸ் ஓவர் ஃபார்ம் ஒரு ஹையர் பர்ச்சேசர் குட்ஸை வாங்கின உடனேயே, விச் மீன்ஸ் என்னைக்கு ரியலாக டிரான்சாக்ஷன் பண்ணியிருக்காரு, ரியாலிட்டி பேசிஸில் என்னைக்கு டிரான்சாக்ஷன் பண்ணியிருக்காரோ அன்னையிலேருந்து அவர் ஓனர். விச் மீன்ஸ் என்னதான் அன்னையிலேருந்து அவர் ஓனர்னு சொல்லலை, அன்னையிலேருந்து நம்ம அக்கௌண்ட் பண்ணிடணும்னு சொல்கிறோம். ஓனரை சொல்கிறதுக்கு அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ்க்கு ரைட்ஸ் கிடையாது, அது வந்து சேல் ஆஃப் குட்ஸ் தான். இங்கே வந்து என்னைக்கு நம்ம அக்கௌண்ட் பண்ணுங்கிறதான் பார்க்குறோம். ஏன்னா இது அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ், அக்கௌண்டிங்கை பற்றி மட்டும் தான் இது சொல்ல போகுது. ஸோ என்னைக்கு அவர் கைக்கு பொருள் வருது ரியலாக, அந்த டேலேருந்தே இந்த சப்ஸ்டன்ஸ் ஓவர் ஃபார்ம் என்ன சொல்லிடுதுன்னா, டிரான்சாக்ஷன் இஸ் எக்ஸிக்யூட்டட் இனிஷியேட்டட்னு சொல்லிடுது. என்னதான் வந்து அவர் கடைசி இன்ஸ்டால்மெண்ட் கட்டினதுக்கு அப்புறம் தான் ஓனர் ஆவார்னாலும் சப்ஸ்டன்ஸ் ஓவர் ஃபார்ம் பிரின்சிபல் படி ஃபஸ்ட்டு இன்ஸ்டால்மெண்ட் அவர் என்னைக்கு பே பண்ணுறாரோ அன்னையிலேருந்து அவரோட அக்கௌண்டிங் வந்து ஹையர் பர்ச்சேஸ் அப்படிங்கிற ஒரு டிரான்சாக்ஷன் மாதமோ இல்லை வருஷமோ வந்துக்கிட்டே இருக்க போகுது. அடுத்தது மெட்டீரியாலிட்டி ரொம்ப சிம்பிள். ஆல் தி மெட்டீரியல் டிரான்சாக்ஷன்ஸை என்டர் பண்ணணும். மெட்டீரியல் டிரான்சாக்ஷன் இங்கே குறிக்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, மானிட்டரி டிரான்சாக்ஷன். எந்தெந்த பொருளை எந்தெந்த டிரான்சாக்ஷனை பணத்தால் தீர்மானிக்க முடியுமோ அதெல்லாம் மெட்டீரியாலிட்டி பிரின்சிபல்குள்ளே வருது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வாட்டர் வந்து பியூராக இருக்குது, இதை வந்து அக்கௌண்ட்ஸில் போடு அப்படின்னு சொல்கிறோம். எப்படி போட முடியும், வாட்டர் பியூராக இருந்துச்சுங்கிறத எப்படி வந்து நம்ம மானிட்டரியாக சொல்ல முடியும். இதே வந்து கடையில் போய் வந்து பிஸ்லரி வாட்டர் வாங்கிட்டு வா அப்படின்னா நம்ம அக்கௌண்ட்ஸ் போடலாம். ஏன்னா பிஸ்லரி வாட்டருக்குன்னு ஒரு மானிட்டரி வேல்யூ இருக்குது, 25 ரூபா 30 ரூபான்னு. ஆனால் பியூர் வாட்டருக்குன்னு சொல்லி ஒரு மெட்டீரியாலிட்டியே கிடையாது அது. ஸோ அந்த மாதிரி இருக்கிற ஐட்டங்கள் எதையுமே என்ன பண்ணக்கூடாது, மெட்டீரியாலிட்டி பிரின்சிபல் கீழே கொண்டு வரக்கூடாது. அண்ட் லாஸ்ட் கேஸ் சேஞ்ச் இன் அக்கௌண்டிங் பாலிசி. அஸ் பர் கன்சிஸ்டன்சி பிரின்சிபல் நம்ம என்ன படிச்சிருக்கோம், அக்கௌண்டிங் பாலிசி வந்து சேஞ்சே பண்ணக்கூடாது, வருஷம் கன்சிஸ்டண்ட்டாக ஃபாலோ ஆகிக்கிட்டே இருக்கணும். அதுதான் வந்து அக்கௌண்டிங் பிரின்சிபல் கன்சிஸ்டன்சி அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். ஆனால் இதே ஏஎஸ் என்ன சொல்லுது, எந்த ஒரு ஏஎஸ் வந்து கன்சிஸ்டன்ஸ் பிரின்சிபல் படி வந்து சேஞ்ச் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிச்சோ அதே ஏஎஸ் என்ன சொல்லுதுன்னா, எக்ஸப்ட் ஃபார் சம் சிச்சுவேஷன், சில சிச்சுவேஷன்ஸுக்கு மட்டும் அந்த அக்கௌண்டிங் பாலிசியை நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லுது. என்னென்ன கேசஸ், ஃபஸ்ட்டு கேசஸ் ஹேஸ் மெட்டீரியல் எஃபெக்ட் இன் அப்கமிங் பீரியட். வரப்போகிற பீரியட் நெக்ஸ்ட் இயரோ இல்லை 2 இயர்ஸ்க்கு அப்புறமாவோ வந்து இந்த பர்டிகுலர் பாலிசி சேஞ்ச்னால, ஏதோ ஒரு பாலிசியை சேஞ்ச் பண்ணுறதுனால நம்மளோட ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆக போகுது, நம்மளோட எஃபிஷியன்சி இன்க்ரீஸ் ஆக போகுது, நம்மளோட ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் ஆக போகுது. அந்த மாதிரி ஒரு எஸ்டிமேட் கிடையாது. கன்ஃபர்மேஷன் நமக்கு தெரிஞ்சு நம்ம வந்து ப்ரூவ் பண்ணிட்டோம் அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு அப்படின்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம், நம்மளோட அக்கௌண்டிங் பாலிசியை தாராளமாக சேஞ்ச் பண்ணிக்கலாம். அஸ் பர் கன்சிஸ்டன்சி பிரின்சிபலே வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். எகெயின்ஸ்ட் கன்சிஸ்டன்சி கிடையாது, அஸ் பர் கன்சிஸ்டன்சியை சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் ஒன், ரெக்வயர்டு பை அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட். இது நார்மல், அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்லேயே சொல்லிட்டாங்க நீங்கள் வந்து பாலிசியை சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டா பண்ணிக்கலாம், நோ ப்ராப்ளம். ரெக்வயர்டு பை கவர்மெண்ட் பாலிசி, சில கவர்மெண்ட் புதுசாக வந்து பாலிசி ஃப்ரேம் பண்ணதுனால நமக்கு வந்து சேஞ்ச் பண்ணி ஆகணுங்கிற ஒரு கட்டாயம். ஃபார் எக்ஸாம்பிள் பழைய அக்கௌண்டிங் பாலிசி படி நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா வந்து காரை வந்து 10 லட்ச ரூபாய்க்கு வந்து வித்துட்டு இருந்திருக்கோம், இதுதான் நம்மளோட எஸ்டிமேட் ப்ரைஸு. புது கவர்மெண்ட் பாலிசி என்ன சொல்லுது, இனிமேல் வந்து நம்ம இந்தியாவில் வந்து கார் செல் பண்ணுறதா இருந்தால் வந்து உங்களோட கார் வேல்யூ வந்து 15 லட்சத்துக்கு மேலே தான் இருந்தாகணும் அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் பாலிசியில் ஃப்ரேம் பண்ணிட்டாங்க. அப்போ என்ன தான் பண்ணி ஆகணும், நம்ம வந்து இனிமேல் 10 லட்சத்துக்கு விற்க முடியாது. ஏன்னா கம்பல்சரியாக ரெக்வயர்டு பை கவர்மெண்ட் பாலிசி சொல்லிடுச்சு 15 லட்சத்துக்கு கம்மியாக வந்து ஒரு காரை விற்க முடியாது அப்படின்னு. அப்போ நம்ம என்ன பண்ணி ஆகணும், ஆட்டோமேட்டிக்காக அந்த காரை வந்து 15 லட்சத்துக்கு விற்கிற மாதிரி நம்மளோட பாலிசியை சேஞ்ச் பண்ணி ஆகணும். அப்போது ரெக்வயர்டு பை கவர்மெண்ட் பாலிசியாக இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம வந்து நம்மளோட பாலிசியை சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் AS-1. இந்த AS-1ல் யாருக்காச்சும் டவுட்ஸ் இருக்குன்னா கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். நம்மளோட டெலகிராம் குரூப் லிங்க் வந்து நம்மளோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். அண்டு நம்மளோட சேனலை வந்து மித்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். எதுக்காக நான் இந்த இதை சொல்கிறேன் அப்படின்னா, இனிமேல் இருந்து நாட் ஒன்லி ஃபார் CMA, CA இன்டர், CS எக்ஸிக்யூட்டிவ் அண்ட் 12th ஸ்டூடெண்ட்ஸ்க்காகவும் நம்மளோட சேனல் வந்து அப்கிரேட் ஆக போகுது. அதனால இனிமேல் வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் 12th ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாலும் சரி, ஃபவுண்டேஷன் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாலும் சரி, எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குன்னா தாராளமாக கேளுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.